பேர் ரீனா. நான் அம்ஜிக்கார மசூதி தெருவுல இருந்து வரேங்க. எல்லா ஃபார்மும் இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ஃபார்ம் கொடுக்கறது, எஸ்ஐஆர் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல எல்லா பேருக்கும் இந்த ஃபார்ம் வந்துச்சு. ஆனா அந்த தெருவுல ஏன் பேர் கொண்டு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு 2-3 நாளா அலக்கடிச்சாங்க. சரி, அந்த ஆபீசருக்கு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்ட்டு அவங்களுக்காக நான் ஓகே 2 நாள் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் திரும்பியும் இன்னைக்கும் இதுல மொபைல்ல பண்ணி கொடுக்குறேன்னாங்க. ஆனா மொபைல்ல பண்ணி கொடுக்கல. என்ன ஒரு 2 வாட்டி ஓடிபி நம்பரும் வாங்கிட்டாங்க. எதுக்கு ஓடிபி நம்பர் வாங்கினாங்கன்னு தெரியல. 2 வாட்டி ஓடிபி நம்பர் வாங்கியும் செய்ய முடியல. உங்களுக்கு ஃபார்ம் 8 போடுவேன் நாங்க. நான் சொன்ன ஃபார்ம் 8ன்றது புதுசா பண்ற பிள்ளைங்க, புதுசா போற பிள்ளைங்களுக்கு தானே ஃபார்ம் 8 போடுவாங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஆபீஸ்ல போய் பாருங்க அப்படின்னாங்க. அம்ஜிக்கார ஷெனா நகர்ல ஒரு ஆபீஸ் இருந்துச்சு. அங்க போய் பார்த்தா அவங்க இன்னொரு ஆபீஸ்க்கு அமிச்சாங்க, 8 ஜோன்னு சொல்லி. அந்த இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். போனதுக்கு அங்க மேல கீழே போன்னு இப்படி அலக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. டவுன்லோட் பண்ணும்போது அதுலயும் ஒருத்தர் சொல்றாரு, மேடம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு இந்த இது எல்லா ப்ரூஃப் நான் வச்சிருந்தேன், இந்த நம்பர் இல்லைன்னா நீங்க நம்பர் 6ல தான் ஃபார்ம் நீங்க அப்ளை பண்ண, நியூவா தான் அப்ளை பண்ண சொன்னாங்க. சார் இல்ல சார், நான் எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கேன், எல்லா நம்பர்ல இருந்து சீரியல் நம்பர்ல இருந்து எல்லா நம்பரும் வச்சிருக்கேன். சோ எனக்கு எப்படி மிஸ் ஆகணும்? அப்புறம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே மேடம் வந்துச்சுன்னு டவுன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா இதனால எனக்கு ரியலா சொல்றேன், ரொம்ப ரொம்ப மன உடைச்சல் கொடுத்துட்டாங்க. இது இன்னொன்னு விஜய் சாருக்கு நான் ஜெயலலிதா ஆத்மா விஜய் சாருக்கு இது பண்ண சொன்னாங்க, சாஃப்ட் கார்னர் கொடுக்க சொன்னாங்க. சோ அவங்க வீட்டாண்ட போய் பேசுனத இது காணொலியில நிறைய பேர் பார்த்திருக்காங்க. சோ பார்த்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் என்ன கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஆப்போசிட் பார்ட்டி கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் விஜய் சார், இது என்னோட உரிமை, நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்றது என்னோட உரிமை. அதுக்கு பதிலா கார்னர் பண்றது அவங்களோட இது இல்ல. சோ என்ன இந்த மாதிரி மன உடைச்சலுக்கு ஆளாக்குறது எந்த வகையிலயும் நியாயம் இல்ல. நான் விஜய் சாருக்கு போடுவேனோ இல்ல டிஎம்கே போடுவேனோ இல்ல ஏடிஎம்கே போடுவேனோ அது என்னோட இஷ்டம். அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி மன உடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க? எனக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகக்கூடாது. இது கூட நான் எதுக்காக வந்தேன்னா, நான் ப்ரூஃப் வாங்கிட்டேன். இத வாங்கிட்டா இப்ப நான் போட போறேன். எனக்கு திரும்ப நியூ ஃபார்ம் வரக்கூடாது. நான் நம்பர் 6ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபார்மும் வரக்கூடாது, நம்பர் 8ன்ற ஃபார்மும் வரக்கூடாது. இத காட்டணும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இல்ல ஆல்ரெடி நான் டிஎம்கே பர்சன் ஒருத்தவங்களுக்கு என்னோட தெருவுல டிஎம்கே பர்சன் சோம ராமச்சந்திரன் அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கேன் 2019. அந்த விஷயமும் ஒரு கார்னர் பண்றாங்க. அது இல்லாம அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு பர்சன் என்ன கார்னர் பண்றாரு. அது இல்லாம விஜய் சாருக்கு சப்போர்ட், ஜெயலலிதா சொன்னாங்கன்னு விஜய் சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால பயங்கரமா கார்னர் பண்றாங்க என்ன. இந்த ஃபார்ம் இல்லன்னா நான் திரும்ப நியூ ஃபார்ம்ல தான் வரணும், என்னோட இது நியூ ஃபார்ம்ல தான் வரணும்ன்றாங்க. இல்லன்னா நம்பர் 8ன்றது இந்த புதுசா போடுறாங்கல்ல பசங்க, அந்த ஜென்சின்னு சொல்றாங்களே, அந்த இதுல எடுத்துட்டு வருவேன்றாங்க என்ன. அப்ப என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் நாங்க போட்டுட்டு இருந்தது என்ன? இல்லையே, அப்படி எனக்கு யாரும் சொல்லலையே. மிஸ் ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்க. நான் டீசெண்டா தான் போய் கேட்டேன். எனக்கு என்ன மேடம் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ அம்ஜிக்கார மசூதி தெருவுல ஒரு 4-5 பேருக்கு மிஸ் ஆச்சுன்னா நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டுங்க, நானும் சைலண்டா இது பண்ணேன். அது எப்படி இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கும் 999 பர்சன்ஸுக்கு இருக்கு, எனக்கு ஒண்டி இல்லன்னா இது என்னங்க அர்த்தம்? எதனால கார்னர் பண்றீங்க? தினைக்கு தாங்க பேசிட்டு இருக்கேன், ஆத்மா கிட்ட தினைக்கு தான் பேசிட்டு இருக்கேன். எடப்பாடி சார் கிட்டயும் விஜய் சார் கிட்டயும் அந்த ஆத்மா பேச சொல்றாங்க. ஆனா நான் திரும்பியும் விஜய் சாருக்கு நான் இது ரிக்வெஸ்டா சொல்றேன், விஜய் சார் தயவு செய்து என் பேர் ரீனா பிரிட்டிலா, நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட என்னன்னு பேசினாதான் உங்களுக்கும் தெரியும் ஜெயலலிதா அம்மா என்ன சொல்ல வராங்கன்ட்டு. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஜெயலலிதா அம்மா கொடுக்குறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க வரணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. சோ என் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க, 9380456678.
இது என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணி என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அதே மாதிரி எடப்பாடி சார்கிட்டயும் சொல்றேன், நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன், ஆனா பட் உங்களை பார்க்க முடியல, நீங்க இது சேலத்துல இருந்தீங்கன்னு சொன்னாங்க. சோ நீங்களும் என்ன கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்க. இதே நம்பர் தான், என்ன தயவு செய்து காண்டாக்ட் பண்ணுங்க. அப்பதான் ஜெயலலிதா ஆத்மா என்ன சொல்ல வராங்கன்னு. உடனே ஜெயலலிதா ஆத்மா வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணோன்றாங்க. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொன்ன அந்த ஜெயலலிதா அம்மா செத்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் வந்திருக்காங்க திரும்பியும். தயவு செய்து அவங்க அந்த ஆத்மாக்கு மரியாதை கொடுத்து அந்த ஆத்மா என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க.